ப்ளீஸ் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வெள்ளூர் அழகிலேருந்து உங்கள் ஜெயந்தி செல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தேரியை தான் கிளாஸ் பார்க்க போகிறோம். தேரியில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா வேக்ஸ் தான். வேக்ஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வேக்ஸ்க்கு வந்து முதல்ல பவுடர் எடுத்துகிறேன். பவுடர் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வேக்ஸ் கிளாஸ் நான் எப்படி செய்முறையாக நான் போட்டிருக்கேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் தேரி கொடுக்கல, அதனால் தேரி கொடுக்க இன்னும் உங்களுக்கு விளக்கமாக நல்லா புரியும் அப்படின்றதுனால இப்போது நம்ம தேரியாக பார்க்குறோம். பவுடர், வேக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஹாட் வேக்ஸ், இது மாதிரி இருக்குது. சாக்லேட் வேக்ஸ் இருக்குது, ரோலான் வேக்ஸ் இருக்குது. வேக்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. சாக்லேட் வேக்ஸும் நம்மளுக்கு இது மாதிரி டின்னில் தான் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி 1/2 kg, 5 kg, 1 kg அந்த மாதிரி நம்மளுக்கு டின்னில் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக் எடுத்திருக்கேன், 3 வகையான ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நம்ம அப்பர் லிப்பெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அங்கே இப்படி அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு இதுக்கு சின்னதாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கே யூஸ் பண்ணிப்பேன். இது க்ரீம் எடுத்து நம்ம இது வேக்ஸ் மிஷின் வந்து இந்த மிஷினில் போடுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இது போட்டு அப்படியே கலக்கிறதுக்காக இது விட்டுருவேன். இது அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்கறதுக்காக நான் பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம போட்டு கலக்கி இதிலே வைக்கும் போது இது வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட்டும் நம்ம வேக்ஸோட ஹீட்டும் சேர்த்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சூடாக தெரியும், வலியும் எடுக்கும். அவங்களுக்கு ரொம்ப கொப்பளம் போட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஹீட் வந்து நம்ம மிதமான சூட்டில் தான் நம்ம இப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும். க்ரீம் இப்படி எடுத்த உடனே வச்சு இப்படி நம்ம இழுக்கணும் நீட்டாக. அப்போ தான் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு உடைய இடம் வந்து அது கனமாக அப்படியே இருக்கும் இல்லையா. இப்படி வச்சு சில நம்ம இழுக்கிறோன்னும் போது அது மெல்லிஸாக இப்படி வந்துடும். ஹீட் ஆகவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம வச்ச உடனே இப்படி சல்லுன்னு இப்படி இழுக்கணும், அந்த மாதிரி பண்ணிடணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 3 வகையான ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வச்சு நான் இந்த மாதிரி பெருசு வாங்கியிருக்கேன். இது வந்து சின்ன பாட்டில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஒயிட் ஜெல் நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆலோவேரா ஜெல் அப்ளிகேஷன் கொடுத்து டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு வெளியே அனுப்பலாம். ஏன் இது நம்ம ஜெல் எடுத்தோடனே அப்ளிகேஷன் கொடுக்குறோம், தண்ணி போட்டு துடைக்கக்கூடாதுன்னா தண்ணி போட்டு துடைக்கக்கூடாது. நம்ம ஹேர் எடுத்த உடனே ஸ்கின்னில் வந்து அந்த ஹேர் இருந்த இடம் வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் தெரியும். அதுக்குள்ளே வந்து தண்ணி போகும்போது எதனா சைட் எஃபெக்ட் காமிக்கும் அவங்களுக்கு. அதனால் நம்ம உடனே தண்ணி அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது, ஜெல் அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். ஜெல் அப்ளிகேஷன் கொடுத்து துடைக்கும் போதே அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் கிளைண்ட்டாக அனுப்பிடலாம். இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இதில் தேவையான அளவு எடுத்து போடுறோம். இந்த மாதிரி ஃப்ளக்கு கனெக்ஷன் கொடுத்து இது ஆஃப் ஆன் நம்மளுக்கு பட்டன் வந்துடும். வேணுன்னா நம்ம ஆன் பண்ணி திட்டமாக சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓவர் சூட்டில் கொடுத்தா எல்லா முடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்தோடனே ஒவ்வொரு சூடாக அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது. மிதமான சூடில் அதுக்கு அதாவது அந்த வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஹீட் ஆனால் போதுமானது. வேக்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் கொஞ்சமாக ஒன் சைட் தான் ஓப்பன் பண்ணி இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் இருக்கும். இதிலே கூல்டு வேக்ஸ் இருக்குது, ரோலன் வேக்ஸ் இருக்குது, சாக்லேட்டி வேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டின்னிலே கூட சாக்லேட்டி ஃப்ளேவர் வேக்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் தான் வேறுபடுமே கண்டி, எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வேக்ஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தேவையில்லாத முடிகளை நீக்குதல், தேவையில்லாத இடத்துல இருக்கிற ரோமங்களை நீக்குதலை தான் நம்ம வேக்ஸ்ன்னு சொல்லுவோம். தேவையில்லாத முடிகள்னால் எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கை, அப்பர் லிப்பில் இருக்கும். சிலருக்கு சின்னிஸு, அப்பர் லிப்பு, ஃபேஸ் ஃபுல்லாக கூட இந்த தாடையிலலாம் கூட சிலருக்கு நிறைய இருக்கும். அதில் நம்ம தேவையில்லாத முடிகள் சொல்லுவோம். அந்த மாதிரி தேவையில்லாத முடிகளை நிற்கிறத நம்ம வேக்சிங் அப்படின்னு சொல்கிறோம். கை, கால், அண்டர் ஆர்ம்ஸ் இப்படி எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் ஃபுல்லாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அது வேக்சின் சொல்கிறோம். நம்ம அந்த தேவையில்லாத முடிகளை நீக்கிறத தான் நம்ம வேக்சின் ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடுவோம். ஆனால் ஃபேஸ்க்கு இருக்குது, ஹேண்டுக்கு இருக்குது, லெக்கு இருக்குது, அப்பர் லிப் இருக்குது, இப்படி தனித்தனியாக அண்டர் ஆர்ம்ஸ் இப்படி கஸ்டமர் நம்மளுக்கு என்ன பாட்டில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நேம் குறிப்பிட்டு பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நம்மளுக்கு ஃபேஸ்க்கு இந்த சைட்லாம் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வேக்ஸ் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல வேக்ஸ் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுவே நம்மளுக்கு சின்ன சைஸில் இருக்குது, கலர்லேயும் கிடைக்குது. நான் இது மாதிரி தான் பெருசு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே மழன்னு இருக்கும். ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக தெரியும், ரஃப்பாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி பக்கம் தான் வச்சு நம்ம முடிகளை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற பக்கம் வச்சு நம்ம முடி எடுத்தால் வராது. எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வச்சு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா தேய்க்கிறோம்.
தேய்ச்சி ஆப்போசிட்டில் முடியை இழுக்கணும். இப்போ நம்மளோட கையிலோட முடி வளர்ச்சி பார்த்திங்கன்னா இப்படி நோக்கி கீழ் நோக்கி தான் நம்மளுக்கு வந்திருக்கும். நம்ம கீழ் நோக்கின பகுதியில் நம்ம க்ரீம் அப்ளிகேஷன் கொடுக்கணும், மேல் நோக்கி பகுதியில் இழுக்கணும். ஆப்போசிட்டில் நம்ம வந்து வேக்ஸ் ட்ரிப்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இழுக்கணும். நம்ம க்ரீம் அப்ளிகேஷன் குடிச்சிட்டு வேக்ஸ் இப்படி ட்ரிப்ஸ் வச்சுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா உடனே வராது. வச்சு நல்லா அதில் ஒட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இழுக்கிறோம். அப்போ தான் சுத்தமாக ஹேர் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம இப்படி ஹேண்டுக்கு லெக்குக்கு யூஸ் பண்ணது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சைட்லலாம் ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம், இல்லை அப்பர் லெக் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேப் குட்டியாக நீங்கள் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம இந்த பார்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எந்த பார்ட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ மேலே கையில் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பக்கம் பேக் சைடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்ரோத்தோட வளர்ச்சி நம்மளுக்கு இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா க்ளைண்டாக கை இப்படி நல்லா மடிச்சிக்க சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் நம்ம இப்படி கொடுக்குறோம். வேக்ஸோட அப்ளிகேஷனை இந்த பக்கம் கொடுத்துட்டு நல்லா வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இப்படி ஆப்போசிட்டில் இப்படி எடுக்கிறோம். அப்போ தான் க்ரோத் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், நல்லா பார்த்துட்டு கிளாஸ் பார்த்துட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்லேயும் இருக்கும். இந்த ஃபிங்கர்ஸில் இப்போ வேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேக்ஸ் பண்ணும்போது முடி மட்டும் வராது, ஸ்கின்னில் இருக்கிற டேனு, பிளாக் மார்க்கு, அழுக்குகள் எல்லாமே தான் வரும். நம்மளுக்கு ஸ்கின்னும் வந்து நல்லா சுத்தமாகவும் கிளியரன்ஸாகவும் இருக்கும். டர்ன் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பனிக்காலம் இல்லையா, இந்த பனியில் வந்து அப்படியே கூட ஒயிட்டாக தெரியும் நம்மளுக்கு ஸ்கின்னெல்லாம். இந்த மாதிரி டைமில் நம்ம வேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு பிளாக் மார்க்கும் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்கின் வந்து கிளியரன்ஸாக கை வந்து சுத்தமாக நல்லா ஒயிட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம வேக்ஸும் பண்ணுறது. ஹேரும் ரிமூவ் ஆன மாதிரி இருந்துச்சு, நம்மளோட கை வந்து சுத்தமாக வெள்ளையாகவும் தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி முட்டிலேயும் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து எடுக்கணும். இங்கேயும் இருக்கும் நம்மளுக்கு ஹேரு, அதனால் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் கொடுத்து இங்கேயும் நல்லா தேய்ச்சி ஆப்போசிட்டில் இப்படி எடுக்கிறோம். சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கு இங்கெல்லாம் ஹேர் இருக்கும், அந்த ஹேரு இந்த முட்டியில் இருக்கிற பிளாக் மார்க்குகள் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு நம்மளோட இந்த விரல் பகுதியும் நம்மளுக்கு சுத்தமாக கிளியரன்ஸாக நல்லாயிருக்கும். அதனால் வேக்ஸ் எடுக்கும்போது எப்பவுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு இடம் போல் ஈவனாக நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து தான் எடுக்கணும். எங்கெங்கே ஹேர் இருக்கோ அங்கங்கே மட்டும் நம்ம சிக்கனம் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்ளிகேஷன் வந்து தாராளமாக கொடுக்கணும், சல்லுன்னு கொடுத்துடணும். வச்சு நல்லா இப்படி சல்லுன்னு இழுத்தணும். ஒரு இடம் போல் நல்லா ஃபுல்லாக அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு ஆப்போசிட்டில் திருப்பி எடுக்க ஆரம்பிங்க. வேக்ஸோட டீட்டெயில் இவ்வளோ தான். நான் நெக்ஸ்ட் வேக்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். ரோல் ஆன் வேக்ஸ் இருக்குது, சாக்லேட் வேக்ஸ் இருக்குது, கோல்டு வேக்ஸ் இருக்குது. அது மாதிரி எல்லா வேக்ஸ் பற்றியும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செய்முறையாக நம்ம சாக்லேட் வேக்ஸ் எல்லாம் நம்ம செய்முறையாகவே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த தேரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டியர்ஸ்.